பசுமை நிறைந்த காட்டில் ராணி என்று சின்ன இனிமையான சிறுமி நடந்து வந்தாள். ராணிக்கு விலங்குகளுடன் விளையாடுவதும் அவர்களிடம் பேசுவதும் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் பள்ளிக்கு போகும் வழியில் அப்பொழுது திடீரென்று காட்டில் இருந்து ஒரு நெடுங்கிய சத்தம். யார் அது என்று மெதுவாக நெருங்கினான். ஒரு சின்ன வெள்ளை முயல் புதருக்கு சிக்கி போராடி கொண்டிருப்பதை ராணி பார்த்தாள். முயல் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. கவலைப்படாத, நான் இருக்கேன் என்று ராணி அதன் காலில் இருந்து கொடியை பிரித்து முயலை விடுவித்தாள். முயல் மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து ராணியை பார்த்து நன்றி என்று சின்ன புன்னகை போல் முகம் காட்டியது. அந்த நாளில் இருந்து ராணியும் முயலும் பிரியாத நண்பர்கள் ஆனார்கள். தினமும் பள்ளிக்கு பிறகு ராணி முயலை சந்தித்து அந்த காட்டில் விளையாட்டால் மகிழ்வார்கள். ஒரு நாள் ராணி கவலையாக இருந்தாள். என் பள்ளி ப்ராஜெக்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐடியா வேண்டும் என்று அவள் முயலிடம் சொன்னாள். முயல், வா, உனக்கு நான் உதவுகிறேன் என்றது. தன்னுடைய சிறிய கால்கள் ஒரு கல்லை உதைத்தவுடன் மறைந்திருந்த ஒரு ரகசிய பாதை திறந்தது. ராணி அதிர்ச்சியுடன் பார்த்தாள். ரகசிய பாதையில் இருவரும் மெதுவாக நடந்தன. ஒவ்வொரு அடிக்கும் புதிய அதிசயம். பளபளக்கும் கொடிகள், நுண்ணிய மின்மினிகள். அந்த பாதையின் முடிவில் ராணி இதுவரைக்கும் பார்த்திராத அழகான வண்ணத்து பூச்சி தோட்டமும் இருந்தது. அங்கு நூற்றுக்கணக்கான வண்ணத்து பூச்சிகள் மலர்களின் மீது நடனமாடி கொண்டிருந்தன. அங்கு சிறிய பறவைகள் பறந்தன. அது ஒரு கனவு உலகம். ராணி அதை பார்த்து பிரமித்து விட்டாள். அந்த அழகை தனது ப்ராஜெக்ட் குறிப்புகள் எழுதினாள். இதுதான் என் ப்ராஜெக்ட் என்றாள். அந்த நாளை பள்ளியில் ஆசிரியர் ராணிக்கு பெஸ்ட் ப்ராஜெக்ட் என்று பாராட்டை வழங்கினார். அவள் இதற்கு காரணமான முயலை நன்றி கூற மறக்கவில்லை. காட்டிற்கு சென்று முயலை கட்டி அணைத்து நன்றி தெரிவித்தாள்.